الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من كتم شهادة إذا دعي إليها كان كمن شهد بالزور أو كما قال عليه الصلاة والسلام. மூலபரமஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேரங்காலத்தோடு மஸ்ஜிதில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய நாட்டில் நாளைய தினம் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தல் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி சீராக சிறப்பாக நடைபெற்று நல்லொரு முடிவை ரப்புல் ஆலமீன் நமக்கு நசீபாக்குவானாக. கணேசக்குரிய சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸ் ராணியுடைய வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது பல்கீஸ் ராணி சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். இன்னல் முலூக இதா தഖலு கர்யதன் அஃஸதூஹா. அரசர்கள், ஆட்சியாளர்கள் ஒரு ஊருக்கு நுழைந்தால் அந்த ஊரை நாசப்படுத்தி விடுவார்கள். அந்த ஊரில் கண்ணியமாக வாழக்கூடியவர்களையும் இழிவானவர்களாக மாற்றி விடுவார்கள். அரசர்கள், ஆட்சியாளர்கள் இப்படிதான் செய்யக்கூடியவர்கள். ஆட்சியாளர்கள், அரசர்கள், ஜனாதிபதிகளில் நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை இறைவனை பயந்து நேர்மையாக நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்றைய அரசியல் பலரும் சொல்வதை போன்று சாக்கடையாக ஆகிவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை பார்த்திருந்தால் அரசியல் சாக்கடை என்று யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். அரசர்களில், ஆட்சியாளர்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தொரு ஆட்சியாளர். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தொரு ஆட்சியாளர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்தொரு ஆட்சியாளர். உமர் இப்னு அப்துல் அஸீஸ், உமரே சானி, இரண்டாவது உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சிறந்தொரு ஆட்சியாளர். குலஃபாய் அர்பஆ, 4 கலீஃபாக்களும் சிறப்பான ஆட்சியாளர்கள். இஸ்லாமிய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நேர்மையான ஆட்சியாளர்கள், அல்லாஹ்வை பயந்து ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அநியாயம் செய்த, அட்டூழியம் செய்த ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள். மாற்று மதத்தை சேர்ந்தவர்களிலும் அப்படிதான் இருக்கிறது.
கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்றைய அரசியல் எப்படி இருந்தாலும் வாக்களிப்பது, ஓட் போடுவது ஒவ்வொரு தனிநபரின் மீதும் கட்டாய கடமையாக ஆகிவிடுகிறது. சிலர் சொல்வார்கள், என்னுடைய ஒரு ஓட்டால் என்ன நடக்கப் போகிறது, எல்லாருமே கள்ளங்கள் தான், யாருக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? அகப்பு பரர் 5 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 5 பேரில் யாரால் பாதிப்பு மிக குறைவு? இந்த 5 பேர்களில் யாரால் நாட்டிற்கு நலவு நடக்கும்? சிறுபான்மையினருக்கு அநியாயம் நடக்காது. ஒரு கணிப்பு செய்து ஓட் போடுவது, வாக்களிப்பது கடமையாகி விடுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இருப்பவர்களில் ஒருவரை தெரிவு செய்து ஓட் போட வேண்டும். நான் ஓட் போட மாட்டேன், வாக்களிக்க மாட்டேன் என்று பின்வாங்குவது மார்க்க ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் குற்றமாகி விடுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் முஸ்லிம்களாகிய நாம் சிறுபான்மையினராக இருக்கிறோம். வெறும் 10% தான். எங்களுக்கு மிக பெரும் ஒரு சொத்து என்றால் இந்த வாக்குரிமை தான். சிறுபான்மையினர்களுடைய இந்த வாக்கு ஓட் ஆட்சியையே மாற்றிவிடும். எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் சரியாக இருந்தால், பல கட்சிகள் என்று நாமே பல பிரிவுகளாக பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்? கணேசுக்குரிய சகோதரர்களே, சிலர் சொல்வார்கள், துனியா எதற்கு? எங்களுக்கு ஆகிரம் போதும், உலகத்துடைய இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கணேசுக்குரிய சகோதரர்களே, சில உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டியும், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு பெற்று தந்த உரிமைகளை கடைசி வரையும் பாதுகாப்பதற்காக வேண்டியும் ஒரு அரசியல் பலம் முஸ்லிம் சமூகத்திற்கு அவசியம். இந்த வாக்களிப்பது சம்பந்தமாக, ஓட் போடுவது சம்பந்தமாக தனித்தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. பல பத்வாக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய சட்டம் என்ன? ஜனநாயக அடிப்படையில் கடமை என்பதையும் தாண்டி இஸ்லாமிய மார்க்க பத்வா, மார்க்க சட்டம், வாக்களிப்பது கடமை. முஃப்தி ஷஃபீ உஸ்மானி, பாகிஸ்தானுடைய முஃப்தி ஆஸம், கிராண்ட் முஃப்தி, மஆரிஃபுல் குர்ஆன் என்ற ஒரு தஃப்சீர் எழுதினார். அந்த தஃப்சீரில் ஓட், வாக்களிப்பது சம்பந்தமாக எழுதும் போது இந்த ஓட் இதை எத்தனை தரஜாவாக பிரிக்கலாம், எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம் என்று 4 பகுதிகளாக பிரித்து விளக்கப்படுத்துகிறார்கள். இந்த ஓட், முதலாவது ஷஹாதா, சாட்சியம் சொல்கிறோம், இந்த இடத்திற்கு இவர் தகுதி, இந்த 5 பேர்களில் இவரால் பாதிப்பு மிக குறைவு, சாட்சியம் சொல்கிறோம். வலா தக்துமு ஷஹாதா, அல்லாஹ் சொல்கிறான், சாட்சியத்தை மறைத்து விடாதீர்கள், சாட்சியம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. வமை யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆஸிமுல் கல்பு, யார் சாட்சியத்தை சொல்லாமல் இருக்கிறாரோ அவருடைய உள்ளம் பாவியான உள்ளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது ஷஹாதா, வாட் என்பது நான் சாட்சியம் சொல்கிறேன்,
இருக்கக்கூடிய 5 பேரில் இவர் பரவாயில்லை, இவர் ஓரளவு நாட்டை கொண்டு போவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கஸம ஷஹாதா, யார் சாட்சியம் சொல்லவில்லையோ, போட்டை ஷஹாதா சாட்சியத்தில் முஃப்தி ஷஃபிய கொண்டு வருகிறார். யார் ஷஹாதாவை மறைக்கிறாரோ, ஷஹாதா சொல்லவில்லையோ, இதா துஇய இலைஹா, போட் போடுமாறு அழைக்கப்படுகிறது. யார் போடவில்லையோ, கான கமன் ஷஹித பிஸ்ஸூர், பாவத்திற்கு பொய்யிற்கு சாட்சியம் சொன்னவராக அவராகி விடுவார். வர முடியுமாக இருந்தும், வாக்களிக்க முடியுமாக இருந்தும் வாக்களிக்காமல் இருப்பது பொய்யான சாட்சியத்திற்கு சமம். நாம் வாக்களிக்காமல் இருந்து தவறான ஒருவர், அநியாயம் செய்யக்கூடிய ஒருவர், கொள்ளையடிக்கக்கூடிய ஒருவர் ஆட்சி பீடம் ஏறினால் அவருடைய தவறுகளில், அவருடைய பாவங்களில் எங்களுக்கும் பங்காகிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காதி கோட்டை காதியார் ஷஹாதாவுக்காக ஒருவரை அழைக்கிறார். அழைக்கும் போது காதியாருக்கு பதில் கொடுப்பது கட்டாயம். அதே போன்றுதான் வாக்களிப்பது கட்டாய கடமை என்று முஃப்தி ஷஃபி உஸ்மானி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்று ஓட் கேட்கக்கூடியவர்கள் நபிமார்களோ சாலிஹீன்களோ முத்தகீன்களோ அல்ல. இருக்கக்கூடியவர்களில் யாரால் பாதிப்பு குறைவு, யார் இந்த சமூகத்திற்கு ஓரளவு நல்லது செய்வார், யாரால் இந்த நாடு நாசமாக போகாது என்ற ஒரு கணிப்பை எடுத்து அவர்களுக்கு ஓட் போடுவதை எங்கள் மீது கடமை என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்வோம். என்னுடைய ஒரே ஒரு ஓட்டினால், ஒரே ஒரு வாக்கினால் ஆட்சியே மாறலாம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் கட்டாயம் நாளை காலையுடைய நேரத்திலேயே வாக்களிப்போம். முஃப்தி ஷஃபி உஸ்மானி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இரண்டாவது வாக்களிப்பது என்பது ஷஃபாஅத். ஷஃபாஅத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஷஃபாஅத் என்றால் பரிந்துரை செய்வது. இந்த இடத்திற்கு இவர் தகுதி என்று பரிந்துரை செய்வது. யாராவது ஒருவர் சரியான தகுதியான ஒருவரை பரிந்துரை செய்தால் அவருடைய நலவில் இவருக்கு பங்கிருக்கிறது. தவறான ஒருவரை சுய லாபத்திற்காக ஷஃபாஅத் செய்தால், பரிந்துரை செய்தால் அவருடைய தவறுகளில், குற்றங்களில் இவருக்கும் பங்கிருக்கிறது. மூன்றாவது முஃப்தி ஷஃபி அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த வாக்கு ஓட் என்பது வகாலா, ஒருவருக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைப்பது. என்னுடைய மகளுடைய நிக்காஹ் நடக்கிறது, ஒருவரை வக்கீலாக நியமனம் செய்கிறேன். அந்த வக்கீல் பொறுப்புதாரி எவ்வளவு தூய்மையானவராக இருப்பார். அதே போன்று இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் யார் சிறந்தவர் என்று தெரிவு செய்து, யாரால் நலவு நடக்கும் என்று ஒரு கணிப்பீடு செய்து அவருக்கு ஓட் செய்ய வேண்டும். நான்காவது முஃப்தி ஷஃபி அவர்கள் எழுதுகிறார்கள், இது ஒரு அமானிதம். ஓட் என்பது ஒரு அமானிதம். நாம் வாக்களிக்காமல் இருந்து தவறான ஒருவர் அந்த இடத்திற்கு வரலாம். நாம் அனைவர்களும் ஒற்றுமையாக வாக்களிக்கும் போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அமானியத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் நிறைவேற்றுமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். யாருக்கு தகுதியோ அவருக்கு நாம் வாக்களிப்பது அது அமானிதம். சுய லாபத்திற்காக நான் இந்த கட்சியை சார்ந்தவன், என்னுடைய உறவினர் இந்த கட்சியில் தான் இருக்கிறார், அல்லது என்னுடைய ஊரினுடைய எம்பி இவருக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், அதனால் நான் ஓட் போடுகிறேன். தகுதியான ஒருவரை விட்டுவிட்டு
சுய லாபத்திற்காக ஓட் போட்டால், வாக்களித்தால் அது அமானிதத்திற்கு மாறு செய்ததாக ஆகிவிடும். எனவே கவனமாக இருப்போம். நாம் வாக்களிக்காமல் ஓட் போடாமல் இருந்து தவறான ஒருவர் ஆட்சிக்கு வந்தால் அவர் செய்யக்கூடிய தவறுகள், அவர் செய்யக்கூடிய அநியாயங்களில் எங்களுக்கு நிச்சயம் பங்கு இருக்கும் என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். கணேசக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னன் நாஸ இதா ரஅவு ஸாலிம், ஒரு அநியாயக்காரன் அநியாயம் செய்வதை மக்கள் பார்த்துவிட்டு அவனை தடுக்காமல் இருந்தால், அநியாயம் செய்ய விட்டுவிட்டால், அல்லாஹ் அந்த முழு சமுதாயத்தையும் தண்டிக்க கூடும். ஒரு அநியாயக்காரன் நாம் சரியானவனுக்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒரு அநியாயக்காரன் சமூகத்தை நாசமாக்கக்கூடியவன், நாட்டை நாசமாக்கக்கூடியவன், அந்த பொறுப்பில் வராமல் இருப்பதற்காக வேண்டியாவது வாக்களிப்பதை நாம் கடமையாக்கிக் கொள்வோம். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, கட்சி என்ற பெயரை வைத்தோ, அரசியல்வாதியுடைய பெயரை வைத்தோ எந்த ரீதியிலும் சுயநலம் பார்க்காமல் சமூகத்தினுடைய நலவை கருதி நல்லக யோசித்து சிந்தித்து நாம் ஒருவருக்கு வாக்களிப்போம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜைக்கும் அவர்கள் விரும்பிய ஒருவருக்கு ஓட் போடலாம், அனுமதி இருக்கிறது. ஆனால் சுயநலத்திற்காக அந்த ஓட் போகக்கூடாது. சுயநலத்திற்காக தகுதி இல்லாத ஒருவருக்கு போனால் அமானிதத்திற்கு நாம் மோசடி செய்கிறோம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். கணேசக்குரிய சகோதரர்களே, எந்த கட்டத்திலும் எங்களுடைய ஓட்டை, வாக்கை பணத்திற்கு விட்டுவிடக் கூடாது. கடைசி நேரத்தில் சிலர் வருவார்கள், ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு, உங்களுடைய குடும்பத்தில் இத்தனை பேர் இவ்வளவு தருகிறோம், ஓட் போடுங்கள் எங்களுடைய கட்சிக்கு, எங்களுடைய வேட்பாளருக்கு. முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள், இது ரிஷ்வா, லஞ்சம், சுத்த ஹராம், கலப்பிடம் இல்லாத சுத்த ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத் செய்தார்கள். லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி. லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவன் இரண்டு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத் செய்தார்கள். ஸஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் இது. ஓட்டுக்காக பணம் வாங்குவது அல்லது வேறு லாபங்களை எதிர்பார்த்து ஒருவருக்கு ஓட் போடுவது, இது ரிஷ்வா, லஞ்சம், சுத்த ஹராமாகிவிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் போது, பல்கீஸ் ராணி சில ஹதியாக்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹதியாக்கள் வருகிறது. கோபப்பட்டார்கள். அதுமித்தூனனி பிமாலி, பணத்தை தந்து எனக்கு உதவி செய்ய பார்க்கிறீர்களா? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாகும், உங்களுக்கு தந்ததை விட அல்லாஹ் எனக்கு தந்தது மிக சிறப்புக்குரியது. அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், உங்களுடைய ஹதியாக்கள் எனக்கு தேவையில்லை. பெரும் படையை திரட்டி நான் உங்களை தாக்குதல் செய்வேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். எங்களுடைய வாக்குகள், ஓட்டுகள் விலை போகக்கூடாது. தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு வந்து சந்திப்பார்கள். நாம் இதை செய்து தருவோம், அதை செய்து தருவோம், யாரிடத்திலும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, ரகசியமாக செய்து தருகிறோம், உங்களுடைய ஓட் எங்களுக்கு தான் வரணும். இப்படி யாராவது வந்து பேசினால் விளங்கிக் கொள்ளுங்கள், இது ரிஷ்வா, ஹராம், சுத்த ஹராம். நீங்கள் ஓட் போட்டு அவர்கள் வாக்களித்ததை செய்து தந்தால் அது லஞ்சமாகிவிடும். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, லஞ்சம் பெறக்கூடியவர்கள், லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு கதை சொல்வார்கள். பஸ்ஸில் ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பேசை பின்னால் இருக்கக்கூடியவர் திருகினார். கண்டக்டர் டிக்கெட் உடைக்கும் போது பேச பார்க்கிறார், பேச காணல்ல, தடமாறுகிறார். சுய கௌரவம் உள்ள ஒரு மனிதர் கண்டக்டர் சத்தம் போடும் போது தலை குனிகிறார். பின்னால் யார் பேசை அடித்தாரோ அவர் பஸ்ஸுடைய அந்த டிக்கெட்டுடைய பணத்தை கொடுத்து விடுகிறார். அவர் பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது யார் டிக்கெட் எடுத்தாரோ, டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தாரோ அவரை புகழ்வார், அவருக்காக துஆ செய்வார். ஆனால் அந்த டிக்கெட்டுடைய படம் இவருடைய படம், மிச்சமுள்ள எல்லா பணங்களையும் அவன் களவாண்டு விட்டான். உங்களுக்கு லஞ்சம் தரக்கூடியவர்கள் அவர்களுடைய பணத்தை தரமாட்டார்கள். எங்களுடைய பணத்தை களவாண்டி எங்களுக்கு தருவார்கள். அதைவிட பன்மடங்காக அவர்கள் அடித்துக் கொள்வார்கள். அதனால் யாராவது நாம் எவ்வளவு தருகிறோம் அவ்வளவு தருகிறோம் என்று பேசினால் அவர்களுக்கு ஓட் போட வேண்டாம். கணேசுக்குரிய சகோதரர்களே, தக்வாவுடைய ஈமானுடைய பார்வையில் இந்த வாக்களிப்பதை நாம் பார்ப்போம். வெறும் உலக சம்பந்தமான ஒரு விடயமாக மட்டும் பார்க்காமல் ஈமானிய உணர்வோடு, இஸ்லாமிய உணர்வோடு இதை நாம் பார்ப்போம். ஒற்றுமையாக இருந்து நாம் சிறுபான்மையினர் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். ஆனால் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. எங்களுடைய வாக்குகள் பல கட்சிகளுக்கு, பல வேட்பாளர்களுக்கு பிரிந்து போகிறது. உதாரணமாக 100 பேர் என்றால் முஸ்லிம்கள் 100 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். 10 பேர் ஒவ்வொருத்தருக்கு போட்டால் 10 பிரிந்து போய்விடும். 100 பேரும் ஒருவருக்கு போட்டால் பலமானவர்களாக நாம் ஆகிவிடுவோம். யூதர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். யூதர்களுடைய நாலேஜை விட அவர்களுடைய வெற்றிக்கு முதல் காரணம் அவர்களுடைய ஒற்றுமை. உலகளவில் அவர்கள் சிறிய ஒரு கூட்டம், ஆனால் முழு உலகத்தையும் அவர்கள் தான் இன்று ஆள்கிறார்கள். அந்த அளவுக்கு பலம். என்ன பலம்? அவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஒற்றுமை. பலஸ்தீன் தாக்கப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் பகுதிதான் இருக்கிறது அவர்கள் கைப்பற்ற. எவ்வளவு பெரும் அநியாயம் நடக்கிறது. சுற்றி வர முஸ்லிம் நாடுகள் யாருக்கும் கேட்பதற்கு தைரியம் இல்லை. காரணம் என்ன? முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியிலேயே ஒற்றுமை இல்லை. இதுதான் முதல் காரணம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தனாஸு, ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், சண்டை போடாதீர்கள். அப்படி சண்டை போட்டால் நீங்கள் பலம் இழந்து விடுவீர்கள், உங்களுடைய பலம் இல்லாமலாகிவிடும். சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நாம் பலம் இல்லாதவர்களாக ஆகிவிடுவோம். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஒரு மோமின், ஒரு முஸ்லிம் நடுநிலையாக இருந்து யோசிப்பான். இந்த இடத்தில் நான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாரால் இந்த நாட்டிற்கு நன்மை, யாரால் இந்த நாட்டிற்கு கெடுதி, ஒரு கணிப்பீடு செய்து யாரால் பாதிப்பு குறைவோ அவருக்கு வாக்களிப்பான். அதற்கு பின்னரும் அநியாயங்கள் நடந்தால் அது அவருடைய பொறுப்பல்ல. அவருடைய ஜித்திஹாதின் பிரகாரம் அவர் சுயநலம் பார்க்காமல் சமூகத்தினுடைய நலனை கருதி அவர் ஓட் போட்டால் அதற்கு பின்னர் தவறு நடந்தாலும் அவர் அதற்கு பொறுப்பாக ஆகிவிட மாட்டார். கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எலெக்ஷனுடைய முடிவு முழுமையாக அறிவிக்கப்படும் வரை நாம் துஆ செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணத்தினால் உன்னை பயப்படாத, எங்களுடைய விடயத்தில் உன்னை பயப்படாத, எங்களுக்கு இரக்கம் காட்டாத ஒருவரை எங்களுக்கு காட்டிவிடாதே, நல்லொரு ஆட்சி அதிகாரத்தை தருவாயாக என்று நாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்போம், துஆ செய்து கொண்டே இருப்போம்.
ரப்புல் ஆலமீன் நல்ல முடிவை எங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தருவார். எங்களுக்கு வெறும் ஒரு கணிப்பு தான் செய்யலாம். இவரால் பாதிப்பு குறைவு என்ற ஒரு கணிப்பீடு தான் எங்களால் செய்யலாம். ஹகீகத்தை, யதார்த்தத்தை அறிந்தவன் அல்லாஹ். மாலிகுல் முல்க், அது அல்லாஹ் தான். ஆட்சியை கொடுக்கக்கூடியவன், ஆட்சியை பறிக்கக்கூடியவன் அது அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை கொடுத்து விட்டு ஆட்சியை பறித்தெடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நாடியவர்களை இழிவடைய செய்வான். எனவே அல்லாஹுடைய கரத்தில் தான் அனைத்தும் இருக்கிறது. எங்களால் முடியுமானது துஆவும் சுயநலம் இல்லாத சமூக அக்கறை கொண்ட பார்வையோடு வாக்களிப்பதும் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக நிதானமாக நாம் நடந்து கொள்வோம். கட்சியுடைய பெயரிலோ அரசியல்வாதியுடைய பெயரிலோ நான் இந்த கட்சி அவர் அந்த கட்சி இப்படி ஏசிக்கொண்டும் சண்டை பிடித்துக் கொண்டும் பல பிரிவுகளாக பிரியாமல் ஒரே அணியாக முஸ்லிம்கள் சேர்வதே அது காலத்தின் தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இலங்கை நாட்டை தாய் நாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை வழிபாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் மிக முக்கியம். அதே போன்று எங்களுடைய நாடும் எங்களுக்கு முக்கியம்தான். அதனால் நாட்டை பாதுகாக்கக்கூடிய, நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவரை சுயநலம் இல்லாமல் நாம் தெரிவு செய்வோம். எலெக்ஷன் முடிந்ததற்கு பின்னர், முடிவு அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் எந்த முடிவாக இருந்தாலும் அதை கபூல் செய்யக்கூடிய மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். நான் நினைத்த வேட்பாளர் ஜனாதிபதியாக ஆகவில்லை, நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி ஆட்சிக்கு வரவில்லை என்று பிரச்சனைகளை உருவாக்குவதோ, சண்டைகளை மூட்டிவிடுவதோ, ஃபித்னாக்களை பசாதுகளை உருவாக்கி அப்பாவி மக்களை கஷ்டப்படுத்துவதோ அது பாவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் சொல்கிறான், பிணங்கிக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், பலம் இழந்து விடுவீர்கள். எதுவாக இருந்தாலும் அது கபா கதிர், அல்லாஹுடைய முடிவு. கபா கதிரை நாம் ஏற்றிருக்கிறோம். ஈமானுடைய அடிப்படைகள் ஒன்று ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹுவை, மலக்குமார்களை, ரசூல்மார்களை, மறுமையை நாம் விசுவாசம் கொண்டதை போன்று வபில் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி, கபா கதிரையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களால் முடியுமானதை செய்ததற்கு பின்னர் முதலாவது துஆ, இரண்டாவது சுயநலம் இல்லாமல் சமூக அக்கறையோடு வாக்களிப்பது. இந்த ரெண்டையும் செய்ததற்கு பின்னர் என்ன முடிவு வருகிறதோ அது கபா கதிர், அது அல்லாஹுடைய முடிவு. நாம் ஏற்றுக்கொள்வோம், கபூல் செய்வோம், அதில் தான் நலவு இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரகிபல் பஹர பஅதமா யர்தஜு, யார் கடல் கொந்தளிக்கக்கூடிய நேரத்தில் கடலில் பயணம் செய்வாரோ ஃபகத் பரியத் மின்ஹு திம்மா, அல்லாஹ் அவரை பொறுப்பேற்க மாட்டான். கடல் கொந்தளிக்கக்கூடிய நேரத்தில் அவர் பயணம் செய்தது தவறு. எனவே ஒரு ஆபத்து வருவதற்கு முன்னர் முன்னெச்சரிக்கையாக நாம் இருப்பது அது புத்திசாலித்தனம். நாம் வாக்களிக்காமல் இருந்துவிட்டு தவறான ஒருவருக்கு ஆட்சி அதிகாரம் போனதற்கு பின்னர் என்ன செய்ய, அல்லாஹுடைய ஏற்பாடு என்று அல்லாஹின் மீது பாரத்தை போட முடியாது. எங்களுக்கு முடியுமானதை செய்துவிட்டுதான் அல்லாஹ் மீது பாரத்தை போடலாம். எனவே மிக நிதானமாக நடந்து கொள்வோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எந்த ரீதியிலும் எலெக்ஷனுக்கு பின்னர் சில இடங்களில் பிரச்சனைகள் வரலாம். கடந்த காலங்களில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது, கேள்விகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு, கலவரங்களுக்கு முஸ்லிம்களாகிய நாம்
எந்த ரீதியிலும் ஒரு பங்குதாரராக ஆகிவிடக் கூடாது. அல் ஃபித்னது அஷத், ஃபித்னா ஃபஸாதை உண்டாக்குவது மிக பயங்கரம். மினல் கத்ல், கொலை செய்வதை விட, கொலையை விட ஃபித்னாக்கள் ஃபஸாதுகளை உருவாக்குவது மிக பயங்கரம். அதனால் தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் அல்லது அந்த தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகளை உருவாக்காமல் இந்த தேர்தல் அழகான முறையில் நடந்து முடிவதற்கும் அதற்கு பின்னர் உள்ள ஆட்சி அமைப்பு சீராக அமைவதற்கும் நாம் முழு ஒத்துழைப்பாக இருப்போம். முஸ்லிம்களாகிய நாம் மற்ற சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருப்போம், கைகோர்த்து இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூத்தவர்கள், சாலிஹான மக்கள் நிறைய உரிமைகளை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். முஸ்லிம் தனியார் சட்டங்கள் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு என்று தனித்தனி சலுகைகள். அதை பாதுகாப்பதற்காக வேண்டி முஸ்லிம் சமூகத்துடைய மானங்கள், முஸ்லிம் சமூகத்தினுடைய பிசினஸ், எல்லா ரீதியிலும் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பதற்கு முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு அரசியல் கட்டாயம் தேவை. அதை நாம் கருத்தில் கொண்டு எல்லா திசைகளாலும் நாம் யோசித்து மிக நிதானமாக நடப்போம், ஒற்றுமையாக இருப்போம். இஸ்ரேல் சுமார் 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். 800 வருடங்கள், ஒரு 2 வருடங்கள் அல்ல. ஆனால் முஸ்லிம்கள் அங்கு தோல்வி அடைந்தார்கள், புறமுதுகு காட்டி ஓடினார்கள். லட்சக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டார்கள். நதிகள் எல்லாம் இரத்த ஆறாக ஓடியது. என்ன காரணம்? எதிரிகளுடைய பலமா? இல்ல. முஸ்லிம்களுடைய அந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுதான். இஸ்லாத்தினுடைய விரோதிகள் சிறிய சிறிய விஷயங்களை வைத்து 2 குடும்பங்களுக்கு மத்தியில், 2 ஊரார்களுக்கு மத்தியில், 2 மஹல்லாவாசிகளுக்கு மத்தியில் சண்டைகளை மூட்டி விடுவார்கள். இஸ்ரேலுடைய வரலாற்றை படித்துக் கொண்டே வரும்போது மிக ஆச்சரியமாக இருக்கும். முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு முட்டாள்களாக வாழ்ந்திருக்கிறார்களா? எவ்வளவு பெரும் சாம்ராஜ்யம், எத்தனை வருடங்களுடைய ஆட்சி. முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். காரணம் ஒற்றுமை இல்லாதது. இவர் அவருக்கு ஏசுவது, அவர் இவருக்கு ஏசுவது, அவர்களுக்கு மத்தியிலே பல பல பிரிவுகள். எப்போது பல பிரிவுகள் எங்களுக்கு மத்தியில் உருவாகிறதோ அப்போதே நாம் தோல்வி அடைய ஆரம்பித்து விடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஒரு கதை சொல்வார்கள். ஒரு வாப்பா தன்னுடைய 5 மகன்மார்களை அழைத்தார். 5 குச்சிகளை கொடுத்தார், உடையுங்கள். உடைத்தார்கள், உடைந்தது. அதற்கு பின்னர் 5 குச்சிகளை ஒன்றாக சேர்த்து பெரிய மகனிடம் கொடுத்தார். உடைக்க முயற்சி செய்தார், உடைக்க முடியல. இந்த வாப்பா தந்தை பாடம் நடாத்துகிறார். நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது, உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறானே, வலா தனாஸு, பிளவுபடாதீர்கள், பிளவுபட்டால் பலமிழந்து விடுவீர்கள். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தேர்தலுக்கு முன்னரும் சரி, தேர்தலுடைய நேரத்திலும் சரி, தேர்தலுக்கு பின்னரும் சரி, நாம் ஒற்றுமையாக இருப்போம், நிதானமாக இருப்போம். எந்த ரீதியிலும் எங்களால் எந்த ஒரு பித்னாவும் எந்த ஒரு ஃபசாதும் இந்த நாட்டில் நடந்துவிடக் கூடாது. அதுக்கு நாம் ஒத்துழைப்பாகவும் இருந்துவிடக் கூடாது. ரப்பல் ஆலமீன் நல்லொரு ஆட்சியை இந்த நாட்டிற்கு நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய நாட்டினுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பாயாக. பொருளாதார நிலைமையை ரப்பே சரியாக்குவாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுடைய நாடு மிக கஷ்டத்தில் இருக்கிறது ரப்பே, பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ரப்பே.
அதை சரி செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, எல்லா ஆட்சிகளும் உன் கைவசம் ரப்பே, நீயே சரி செய்வாயாக. ரப்பே, இந்த நாட்டில் வாழக்கூடிய நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் நிச்சயம் கஷ்டப்படுகிறார்கள் ரப்பே. அன்றாட வாழ்க்கைக்காக மிக கஷ்டப்படுகிறார்கள் ரப்பே. நாட்டினுடைய நிலைமையை மிக சீராக்கி வைப்பாயாக. எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்குவாயாக ரப்பே. யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, யாரெல்லாம் சாப்பாட்டிற்காக குடிப்பானத்திற்காக கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக கஷ்டப்படுகிறார்களோ, அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக ரப்பே. இந்த நாட்டினுடைய வறுமையை அடியோடு அழித்து விடுவாயாக. பரக்கத்தான ஒரு நாடாக ஆக்குவாயாக ரப்பே. எல்லா ரீதியிலும் இந்த நாட்டிற்கு பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. எல்லா இன மக்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழக்கூடிய முன்மாதிரியான ஒரு நாடாக இந்த இலங்கை நாட்டை ஆக்குவாயாக ரப்பே. ரஹ்மானே, நீ இரக்கம் உள்ளவன் ரப்பே. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு பார்த்தாக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உனது பயமச்சத்தை தருவாயாக, தக்வாவை தருவாயாக. மௌத் வரை ரப்பே தக்வாவோடு கஷ்யத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே. ரஹ்மானே, எங்களுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே. கபருடைய வேதனைகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா ரப்பே. எங்களுடைய கபரை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக ரப்பே. யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக ரப்பே. அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக ரப்பே. அவர்கள் அதாபுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் எல்லா அதாபுகளையும் நீக்குவாயாக. நாம் அவர்களுக்கான துஆ செய்கிறோம் ரப்பே. என்னுடைய வாழ்நாளில் உனக்கு விருப்பமான ஒரு அமலையாவது நாம் செய்திருப்போம் ரப்பே. அந்த அமலை ஏற்றுக்கொண்டே ரப்பே அவர்களுடைய கஷ்ட துன்பங்கள் இல்லாமல் ஆக்குவாயாக. அவருடைய வேதனை விட்டும் அவர்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக ரப்பே. ரஹ்மானே, மஹ்ஷருடைய மைதானம் தலை குனிவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அரசுடைய நிழலுக்கு கீழால் எங்களுக்கு நிழல் தருவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. நரகத்துடைய அதாபில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக எங்களை வாழ வைப்பாயாக ரப்பே. ரஹ்மானே, பாவமான விடயங்கள் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. நன்மையான விடயங்களில் ரப்பே எங்களுக்கு ஆசை ஆர்வத்தை தருவாயாக. உனது ரிதாவுக்காக உனது பொருத்தத்திற்காக வாழ்ந்து வஃபாத்தாக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரப்பே. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு தருவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே. உனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு உனது முனாஜாவை யகாவுடைய அந்த பாக்கியத்தை கொடுப்பாய் ரப்பே. அப்படியாப்பட்ட நெருங்கிய அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. உனது யகாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அந்த பெரும் பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் 2 முறைகள் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. உனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ கொடுப்பாய் ரப்பே. அப்படியான நெருக்கமானவர்களாக எங்களை வாழ வைப்பாயாக ரப்பே. ரஹ்மான், இந்த சிறிய துஆவை உனது தரும் பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.